என் சத்தத்தை கேட்கிற அனைவருக்கும் பாரத தேசத்தின் 80வது சுதந்திர நாளின் வாழ்த்துக்கள். இந்த தேசத்தின் விடுதலைக்காக அநேக மனிதர்கள் தன் உயிரை கொடுத்தது உண்டு. பெரிய ஒரு விலையை அதற்காக செலுத்தினார்கள். இன்றைக்கு நாம் மிகுந்த பெருமையோடு பாரத தேசத்தின் குடிவாசிகள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நமக்கு நாலா பக்கத்தில் இருக்கிற அநேக கேடான காரியங்களுக்கு உங்களுடைய சிந்தனையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். கெட்ட சிந்தனை, களவு, கொலை, இச்சை, கெட்ட பார்வை, மூடத்தனம், நிந்திப்பு அனைத்தும் மனுஷனுக்குள்ளாக இருந்து வருகிறது. மனுஷனை அசுத்தப்படுத்தி கொண்டு அவனை அடிமையாக மாற்றுகிறது. கேள்வி என்னவென்றால், இந்த கேடான காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை யார் தருவா? இந்த எல்லா கெட்ட சுபாவங்களையும் வேதாகமும் பாவம் என்று சொல்கிறது. மனுஷன் பாவத்திலே பிறக்கிறான், ஆகவே அவன் பாவம் செய்கிறான். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். அர்த்தம், மனுஷன் பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறான். பாவத்தின் முடிவு தண்டனை, நியாய தீர்ப்பு, மரணம், சாபமும் நரகமுமாயிருக்கிறது. இது எல்லாவற்றையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசம் விடுதலையாகியிருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தின் குடிமக்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்களா? நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியவர் சத்தியமுள்ளவரும் ஜீவனுள்ளவருமாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கேள்வி என்னவென்றால், எந்த சத்தியம்? எப்படிப்பட்ட சத்தியம்? அந்த சத்தியம் ஒருவரில் இருக்கிறது. அந்த நபர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். 2000 வருடத்திற்கு முன்பாக மனுஷனாக பிறந்து இந்த உலகத்தில் வந்தார். மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார். மத்தியிலே அதிசயமான காரியங்களை செய்து தம்முடைய தெய்வீகத்தை விளங்க பண்ணினார். அதனாலே வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவன் அவர் என்பதை பிரமாணித்தார். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். அவர் தம்முடைய சத்தியத்தின் மூலம் மனுஷனுக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார். அதை அவர் எப்படி செய்தார்? மனுஷர்களுடைய பாவங்களை தாமே சுமந்து சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழும்பினார். தேவனாய் இருந்தால் அவர் ஜீவனாய் இருக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்வீர்களா? அவர் தம் ஜீவனை கொடுத்து உங்களை நேசித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லோரையும் நம் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி சுதந்திரம் கொடுத்து புது ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. அவர்தான் நிச்சயத்தோடு சொல்கிறார், மனுஷனை அவன் பாவங்களில் இருந்து, பாவ அடிமைத்தனத்தில் இருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சாத்தானிலும் மரணத்திலும் இருந்து விடுதலையாக்க முடியும் என்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்து அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்வார். சுதந்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில்தான்.